தனது இலங்கை பயணம் இரு நாட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதாக அமைந்தது என பிரதமர் மோடி எக்ஸ் சமூக தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தமிழ் மக்களின் சமத்துவம், நீதி, சுயமரியாதையை உறுதிப்படுத்த இந்தியா என்றும் துணை நிற்கும் என்றும் குறிப்பிட்டார். தாய்லாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு 3 நாள் பயணமாக இலங்கை சென்ற பிரதமர் மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். பயணத்தின் நிறைவு நாளில் வரலாற்று சிறப்புமிக்க அனுராதபுரத்திற்கு அதிபர் அனுரகுமார திசநாயகவுடன் காரில் சென்ற பிரதமர் அங்குள்ள மகாபோதி கோயிலில் வழிபட்டார். புத்த பிக்குகளின் காலில் விழுந்து வணங்கி பிரதமர் ஆசி பெற்றார். மேலும் அனுராதபுரத்தில் இந்தியா உதவியுடன் அமைக்கப்பட்ட மேம்படுத்தப்பட்ட ரயில்வே பாதையையும் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். முன்னதாக கொழும்புவில் இரு நாடுகளுக்கு இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட 7 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தமிழக மீனவர்களின் பிரச்சனையை மனிதாபிமான முறையில் கையாள வேண்டுமென இலங்கை அதிபரிடம் பிரதமர் வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அதிபர் அனுரகுமார, தங்கள் மண்ணை இந்தியாவுக்கு எதிரான செயல்களுக்கு பயன்படுத்த ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றார். இதனைத் தொடர்ந்து இலங்கையில் உள்ள தமிழ் கட்சிகளின் தலைவர்களையும் பிரதமர் சந்தித்து பேசினார். பயணத்தின் நிறைவாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட பிரதமர், இலங்கை பயணம் கலாச்சார, ஆன்மீக பிணைப்பை மேலும் உறுதிப்படுத்தியதுடன் இருதரப்பு உறவுகளையும் வலுவாக்கியது என குறிப்பிட்டுள்ளார். ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தமிழ் மக்களின் சமத்துவம், நீதி, சுயமரியாதையை உறுதிப்படுத்த இந்தியா என்றும் துணை நிற்கும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலம் அவர் இந்தியாவுக்கு திரும்பினார்.